ஹே கேஸ் ரீசெண்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு சோலோ ஸ்குவாட் பிஆர் மேட்ச் ஒன்று வந்திருப்போம். ஸ்டார்டிங்காக ஒருத்தன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருந்தான். பைசான் நம்மகிட்ட இருந்துச்சு. ஈஸியாக வந்து இவனை வந்து அழுத்தி முடிச்சாச்சு. இந்த இடத்துல இன்னும் 2 பேர் வந்து பேலன்ஸ் இருக்கானுங்க. ஃபுட் ஸ்டெப் எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. இவங்க ஸ்குவாடாக தான் இங்கே வந்து இறங்கியிருப்பானுங்க போல இருக்குது. மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டிங்கன்னா டெலிபோர்ட் கேரக்டர் யூஸ் பண்ணி கீழே கன் எடுத்துட்டான். அதை நான் வந்து பார்த்துட்டேன். சரி ஓகே, இங்கே ஒருத்தன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நின்றுட்டு இருந்தான். சரி ஓகே, இவனுக்கு நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். சரி ஓகே, நம்ம கிட்ட போய் அடிக்கலான்னு ஃபாஸ்ட் கேரக்டரும் போட்டு விட்டேன். மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தான். சரி ஓகே, அவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன ஸ்ப்ரே வந்து நான் பண்ணி விட்டேன். சரி ஓகே, நம்ம கீழே போய் அவங்களெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே போயிட்டு கீழே வழியாக மேலே ஏறலான்னு நான் போயிட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துட்டு போங்க. இங்கே ஒருத்தன் பார்த்துக்கிட்டே வந்துட்டான். சரி ஓகே, அவனை அழுத்தி பிடிக்கலான்னு அவனை அழுத்தி முடிச்சிட்டேன். இவன் பார்த்துக்கிட்டே மேலே நம்மகிட்ட நல்லா டேமேஜ் வாங்கணும் வந்தான். அவன் பார்த்துக்கிட்டே கீழே வந்துட்டான். பேலன்ஸ் இவங்க டீமில் ஒருத்தன் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அவனும் மேலே தான் நின்றுக்கிட்டு இருக்கான். இன்னமும் அவன் கீழேயும் வரக்கானோம். சரி ஓகே, நம்ம ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி இவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டேன்னா இங்கே மேலே ஏறிடுவான். அவன் பார்த்துக்கிட்டேன்னா நம்மளை பார்த்துட்டான் போல இருக்குது. நம்மளை சுட வந்துக்கிட்டு இருக்கான். நம்மளை சுடவும் ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே, நம்ம ஜம்ப் பண்ணி அவனை நல்லா ஸ்ப்ரே பண்ணி இவன் டீம் வைப் அவுட் வந்து பண்ணியாச்சு.